today we're going to see the second chapter, part 1, book back questions. Okay. Choose the correct answer. So already enough theory and the problems, everything we've seen. So from that, I'm going to ask some questions. So be ready. I will ask anyone, okay, to answer the questions, which refers to the number of bits processed by the computer's CPU. Understand the question first. Number of bits processed by CPU. Number of bits processed by CPU. So one process க்கு எவ்வளோ bits process பண்ணுதோ அதை என்னன்னு சொல்லுவாங்க. Actually, this is the question. Okay, anyone? Anyone can say answer? டக் டக்குன்னு சொல்லி யார் வேணா சொல்லலாம். சொல்லு. இது கரெக்டா இல்லையான்னு பார்ப்போம். பியா? C. டியா? D. This is D and A both are memory measurement unit. Memory measurement unit. Okay. They are saying number of bits processed by the CPU. CPU is the processing device. It is going to take one process to complete the particular task. How many bits needed அப்படின்ற அந்த இதை சொல்றதுக்கு பேரு word length. Word length. C is the answer. Next question. How many bytes does 1 KB? 1 KB, how much bytes ன்னு கேட்டிருக்காங்க. So see this table. 8 bit, 4 bit, 1 nibble. 1 nibble, 8 bit, 1 byte. இதுக்கப்புறம் வந்து 1024 போகும். 1024 bytes, 1 KB, 1024 KB, 1 MB, 1024 MB, 1 GB, அதுக்கடுத்து ஜிபிக்கு அப்புறம் 1024 GB டெராபைட் 1 TB, ஓகேவா? 1024 TB 1 பெட்டாபைட், டெராக்கு அப்புறம் பெட்டாபைட். ஓகே, இந்த மாதிரி போகும். So see, how many bytes does 1 KB contains? 1 KB is equivalent to 1024 bytes. So this is the answer. Here is this one. Here 1024. This answer. Expansion of ASCII. ASCII oda expansion. Anyone? A for Second one. second one. American Standard Code for Information. So next 2 power 50. 2 power 50. So 2 power 10 is 1024. Okay. 2 power 20 is 1024 KB. மிஸ் இதெல்லாம் அன்னைக்கே பார்த்துட்டோம் மிஸ். பார்த்துட்டோமா? 2 power 40, 2 power 50 பார்த்துட்டோம். ஆமா மிஸ். So second part we have to start, I think. May correctா? எஸ் மிஸ். Next part 2 Boolean algebra. எனக்குமே அதான் கிளாஸ் எடுத்த மாதிரி தான் ஞாபகம் இருந்தது. Part 2 Boolean algebra. So what do you mean by Boolean? Boolean என்னது? So என்னப்பா? Either true or false. Either true or false. 1 or 0. 0 or 1. On or off. On or off. 0, 5 volt, 0 volt. இந்த மாதிரி on or off இந்த மாதிரி போகும். ஓகே, either or choiceல போகும். ஸோ பூலியன்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ற வேல்யூ வந்து என்னன்னா 0. இந்த 0 கண்டுபிடிச்சது இந்த பூலியன் அப்படிங்கிற. அல்ஜீப்ரா அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு ஃபார்முலா. அல்ஜீப்ரால மெனி ஃபார்முலாஸ் we going to see. ஓகே, Boolean algebra is a mathematical discipline. Mathematicalல ஒரு கான்செப்ட் தான் Boolean algebra. This is one of the concept. Okay, இதை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் சர்க்யூட்காக யூஸ் பண்றாங்க. டிஜிட்டல் சர்க்யூட் இது எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ல அந்த கனெக்ஷன்ஸ், வயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எய்தர் ஆனா ஆஃபா, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா ஆகலையா, ரீச் ஆயிருக்கா இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லா செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இத டிஜிட்டல் இதுக்காக தான் வந்து யூஸ் பண்றாங்க பூலியன் அல்ஜிப்ரா. இட் டிஸ்கிரைப்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ நீ எவ்வளவு இன்புட் கொடுத்தாலும் இட் வில் ஷோ ஒன் அவுட்புட்.
நீ எவ்வளவு இன்புட் வேணாலும் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து எவ்வளவு இன்புட்ஸ் வேணாலும் நீ கொடுத்துக்கலாம். பட் ஒன்லி இட் ஷோஸ் ஒன்லி ஒன் அவுட்புட். சப்போஸ் இஃப் கேரி அவைலபிள் த கேரி வில் பி டிஸ்பிளே. The name of the Boolean algebra has the honor of an English mathematician George Boole. இவர் தான் வந்து இந்த Boolean algebra-வை கண்டுபிடிச்சவர். ஓகே, the principles of algebra. ஸோ இவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜார்ஜ் பூலே 1815 to 1864ல பிறந்திருக்காங்க. அவரோட டூரேஷன் த ஃபேமிலி கிளாஸ் அண்ட் ஃபேமிலி லோ கிளாஸ் ஃபேமிலி அண்ட் ஒன்லி ரிசீவ்ட் அண்ட் எலிமெண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. Then despite of taught himself high advanced mathematics and different languages and teener without any assistant. யாரோட ஹெல்ப்புமே இல்லாம அவரா வந்து அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க. தென் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து லேர்ன் பண்ணிருக்காங்க. டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். he started the teaching at age 16ல வந்து டீச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏஜ் 16லயே ஸ்கூல்ல வந்து 19 ஏஜ்லயே ஓன் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. he started 16ல வந்துட்டு டீச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓன் ஸ்கூல் வந்து 19ல வந்து ஒரு ஓன் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த his mid 20s னா 20s ஓட இன் பிட்வீன்லயே மாஸ்டர்ட் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த டே. ஸோ நிறைய வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணாரு, ரிலீஸ் பண்ணாரு. அப்ப அதுல இருந்து தான் இந்த மாதிரி ஒரு பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, பைனரி வேல்யூடோட குவான்டிட்டிஸ். பைனரினா என்னது, 0 or 1. இதோட குவான்டிட்டிஸ் வந்து எத்தனைனா எஸ் ஆர் நோ டைப் இருக்கும், இல்லைன்னா ஆன் ஆர் ஆஃப் இருக்கும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுறலாம். லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் பேருங்க. இதுல மொத்தம் வந்து என்ன பேசிக் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ் கொஸ்டின் 1 மார்க்ல கேட்பாங்க. வாட் இஸ் த பேசிக் லாஜிக்கல் ஆபரேஷன்? லாஜிக்கல் ஆபரேஷன்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா அண்டு ஆறு நாட்டு, அண்டு ஆறு நாட்டு, தீஸ் ஆர் தி லாஜிக்கல் ஆபரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆபரேஷன் வந்து அர்த்தமேட்டிக் ஆபரேஷன். இந்த அர்த்தமேட்டிக் ஆபரேஷன்ஸ் வந்து எய்தர் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் பண்ணும். ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரிலேஷனல் ஆபரேஷன், ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். இது வந்து கம்பாரிசன்ஸ் பண்ணும். கம்பாரிசன்னா ரெண்டு நம்பர் எடுத்து எய்தர் இட் இஸ் லெஸர் ஆர் நாட், கிரேட்டர் ஆர் நாட், லெஸர் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் ஆர் ஈக்குவல், ஈக்குவல், நாட் ஈக்குவல் இதெல்லாம் செக் பண்ணும். தேர்ட் ஒன் தான் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல 3 ஆபரேட்டர்ஸ் தான், அண்டு ஆறு நாட்டு. இது ஒவ்வொன்றுக்குமே சிம்பிள்ஸ் வந்து இருக்கு. அண்டு வந்து என்னன்னா ஈக்குவலன்ட் டு த மல்டிப்ளிகேஷன். ஸோ அண்டு இஸ் ஈக்குவலன்ட் டு மல்டிப்ளிகேஷன். இதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் வந்து டாட். இதுக்கு சிம்பிள் வந்து டாட். ஆர் ஆபரேஷன்ஸ்க்கு ஈக்குவலன்ட் வந்து பிளஸ். ஓகே, சாரி, அடிஷன் ஆபரேஷன். இதுக்கு வந்து யூஸ் பண்ற சிம்பிள் வந்து ஆர் ஆபரேஷனுக்கு வந்து பிளஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, தென் நாட் ஆபரேஷன். நாட் ஆபரேஷனுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து நெகேஷன். 0னா 1, 1னா 0ன்னு நெகேஷன், அதாவது இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு வந்து 1 கொட்டேஷன் யூஸ் பண்றாங்க இதுல. அப்படி இல்லைன்னா நாட் ஆபரேஷனுக்கு வந்து டேஷ், இந்த கொட்டேஷன் இது மாதிரி டேஷ் மாதிரி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டேஷ் இல்லைன்னா ஏ பார், இந்த மாதிரி ஓவர் பார். டேஷ் இல்லைன்னா ஓவர் பார் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஓவர் பார். இப்படி இல்லைன்னா சிங்கிள் அப்பாஸ்ட்ரபி வந்து யூஸ் பண்றாங்க. சிங்கிள் அப்பாஸ்ட்ரபி யூஸ் பண்ணி மென்ஷன் பண்றாங்க. தீஸ் ஆர் தி லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த ஆபரேஷன் பண்ணும்போது வேரியபிள்ஸ் கண்டிப்பா தேவை, அப்படிதானே? வேரியபிள்ஸ் கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த வேரியபிள்ஸ் அப்படின்றது எதுக்குன்னா டு ஸ்டோர் சம் வேல்யூஸ், டு ஸ்டோர் சம் வேல்யூஸ், வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 + 5 = 9 இப்படின்னு சொன்னா நம்பர் இருக்கு. இதுக்கு பதிலா 4 வந்து ஏலையும் 5 வந்து பிலையும் போட்டுட்டு a + b = 9 ஆன்சர் இப்படி கொண்டு வரலாமா? அப்ப அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ பூலியன் அல்ஜிப்ரா வந்து கால்குலேஷன்ஸுமே அது எப்படி பண்ணுதுன்னா வேரியபிள் அண்ட் ஆபரேட்டர்ஸ் வச்சு தான் பண்ணுது. அதுல வந்து லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ்ல நம்ம பாக்குறது அண்டு ஆறு நாட்டு. டாட் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலன்ட் அண்ட் ஆபரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து அடிஷன் ஆபரேஷனுக்கு, ஆர் ஆபரேஷனுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. தென் ஓவர் பார் அண்ட் சிங்கிள் கோட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்றாங்க, நாட் ஆபரேட்டருக்கு. தீஸ் ஆர் தி லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஸோ
ஸோ ட்ரூத் டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா வெரிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ அண்ட் ஆப்ரேஷனுக்கு நான் ஒரு டேபிள் வந்து அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா மினிமம் 2 வேல்யூஸ் ரெக்யர்டு. ஓகே, மினிமம் 2 வேல்யூஸ் ரெக்யர்டு. ஐ எம் டேக்கிங் த 2 வேரியபிள்ஸ் a and b. I'm going to do a and b operation. Okay, either 0 0 0 1 1 0 1 1. This is our basic formula table. Already I told you to remember this. Okay, 0 0 both multiplied upper 0 0 plus 0 1 multiplied 0 1 0 multiplied, so answer is 0 1 1 1 answer. So this is the truth table. So we are verifying the input and the outputs through this truth table. So truth table edukku for verification. So all the truth table represents with the possible values logical variables. Which is the logical variable? A and b are the logical variable, because if through the a and b only we are doing the logical operation. A and b வச்சு தான் நம்ம logical operation பண்றோம். So logical operators எது அப்படின்னா logical operator dot இதெல்லாம் வரும். logical variable எது அப்படின்னா இந்த a and b is the logical variable. Logical operator எது அப்படின்னா இந்த dot is the logical operator. Logical values எது அப்படின்னா these are the logical values. Okay, the logical operation க்கு யூஸ் பண்ற variable logical variable, யூஸ் பண்ற operator logical operator, அதுக்கு யூஸ் பண்ற values logical values. So truth table, the truth table represent all the possible values logical variable statement along with the possible results. So இத வச்சு நம்ம ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த மல்டிப்ளிகேஷன். இதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் டாட் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து மினிமம் 2 வேரியபிள்ஸ் நம்ம வந்து எடுத்தோம், 2 இன்புட் வேரியபிள்ஸ் எடுத்தோம், ஒரு அவுட்புட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் ஆப்ரேஷனோட ட்ரூத் டேபிள்ல நீங்க பார்த்த வரைக்கும் நீங்க பாருங்க, அகைன் யூ சி, ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின், கேர்ஃபுல்லி லிசன். ஏ பி 0 0 0 1 1 0 1 1. So see here A and B. How we can say the definition for AND operation? How you can say the definition? I am telling. See the answer here, 0 0 0 1. So how where it is where எங்க வந்து இந்த values வந்து different-ஆ இருக்கு, where you can find the different values, the last term only the different answer. So from this I am framing the definition. When your both the inputs are true, this is an input. When your both the inputs are true, both the inputs are true, when both the inputs are true, the answer will be true. ஹலோ, நானே கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரெடியா இருக்குப்பா அவங்க. So from this we can find the we can write the definition. When your both the inputs are true, the answer will be true. Okay, so this is the first definition. Another definition எப்படி சொல்லலாம் அப்படின்னா, any one input is false, the answer will be false. If any one input is false, the answer will be false அப்படின்னு சொல்லலாம். If any input is false, any one input is false, answer will be true. Answer will be
true. So two types of definition we can say. So when a point noteல எழுதிக்கங்க, ஒரு டெஃபினேஷன் நான் எப்படி சொல்றேன்னா டிஃபரெண்டா எது இருக்கு, இந்த லாஸ்ட் டேர்ம் தான் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப அதை வச்சு சொல்றேன். when your both inputs are true, the answer will be true. Otherwise the answer will be false அப்படின்னு சொல்லி finish பண்ணிடலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, if any one input is false, the answer will be false. ஓகேவா? இப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். எனி ஒன் இன்புட் வந்து ஃபால்ஸா இருந்தாலும் ஆன்சர் will be false, otherwise true அப்படின்னு போட்டுடலாம். So see the definition here in AND operation. AND operators define the Boolean algebra by use of dot operator. Dot operator தான் யூஸ் பண்றாங்க. So it is used for an it is equivalent to the multiplication. Here we are using the AND operator. Two or more input variables needed. When your both inputs are true, all the inputs வந்து எப்ப true இருக்கோ the answer will be true. The output வந்து எப்ப true சொல்றாங்க, நல்லா படிச்சு பாருங்க இத. The output is true only if all inputs are true. When your all inputs are true only answer will be true அப்படின்னு சொல்றாங்க. Okay. The truth table for the two inputs and the operator is shown follows. கீழ அந்த truth table நான் போட்டிருக்காங்க பாருங்க. 0 0 0 0 எல்லாமே 0. Both when your both inputs are true only answer will be true. So இதோட equation y is equal to a and b. This is our equation. This is the equation. So நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஏதாவது ஒரு லாஜிக்கல் ஆபரேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 minute நான் இது போட்டுக்கிறேன், அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிறேன். So see, எப்பவுமே ஒரு ஆபரேட்டர்ஸ் வந்து கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் ஆர் நாட் எனி ஆபரேட்டர்ஸ் which they asked. Okay, so suppose they are asking explain about and operator அப்படின்னு கேட்டாங்கன்னா what are the topics you should cover? First, what are the headings you should cover? Definition first write the definition of and operator. The second, first வந்து definition and then definition க்கு அப்புறம் truth table, equation இருக்கணும். equation என்னது y is equal to a and b. equation இருக்கணும். then diagram இனிமே தான் பார்ப்போம். இந்த 4 இருக்கணும், இருந்தாதான் மார்க் ஃபுல்லா போடுவாங்க. வெறும் டெஃபினேஷன் மட்டும் எழுதுனா மார்க் வராது, வெறும் ட்ரூத் டேபிள் மட்டும் போட்டா மார்க் வராது. எந்த ஹெட்டிங் வந்து அண்ட் ஆபரேஷன் நாட் ஆபரேஷன் எந்த ஆபரேஷனை பத்தி உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்மட்ல தான் நீங்க என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ஓகேவாப்பா? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? diagram I will tell. Next, R operators. R operators is equivalent to the addition சொல்லிருக்கோம். The plus sign indicates the R operator. Plus sign indicates the R operator. R operators வந்து 2 or more inputs needed. இதுல நம்ம எப்ப வந்து output வந்து நம்ம true ன்னு சொல்றோம்னா, any one input is true, the answer will be true. Otherwise, the answer will be false. Okay. Any one input is true, the answer will be true. Otherwise, the answer will be false. So see the definition here. The output is true. எப்ப வந்து output is true ன்னு சொல்றாங்க? The output is true. எப்ப output is true? At least one input is true, the answer will be true. Do you understand this line? எப்ப வந்து அவுட்புட் வந்து ட்ரூன்னு சொல்றாங்க, எனி ஒன் இன்புட் இஸ் ட்ரூ, the answer at least one input is true-ஆ இருந்துச்சுனாலும் answer will be true. The truth table for two inputs are operators shown in the figure. ஓகேவா? இந்த இது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இதோட ட்ரூத் டேபிள் பாருங்க, 0 0 0 1 1 0 1 1. ஒரு இன்புட் வந்து ட்ரூவா இருந்தாலும் நீங்க கண்ணை மூடிட்டு 1 போட்டுடலாம். இதோட ஈக்குவேஷன் y is equal to a plus b. diagram I will tell.
Next, not operator. So what do you mean by not operator? It is an inverter. Inverter. That means if your input is true, the answer will be false. If your input is true, the answer will be false. Okay va? So இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். False na true. True na false. இப்படி வரும் equation. Equation வந்து y is equal to a bar. நீ a pass பண்ணனா a bar வரும். Okay. Not operator has only one input. இதுல வந்து நமக்கு two input கிடையாது. or and or வந்து and operationல மட்டும்தான் two inputs needed. Minimum two inputs needed. Notல only one input enough. One input தான் இருக்கணும். Okay. Not operator has only one input and one output. The input either true or false. Input either true இல்லனா false இருக்கலாம். ஓகேவா? Output வந்து always opposite. That is not operator inverts the input. இத வந்து invert பண்ணுது. Inverting na 0 na 1 1 na 0. Okay. The truth table for the not operator, a is an input variable, y is an output variable. இது வந்து input variable, இது output variable. Okay. See the truth table. See the truth table இங்க பாருங்க. இப்போ கீழ போட்டுருக்காங்களோ truth table இங்கேயே போட்டாங்கல. This is truth table. So not operator ஓட equation போட்டுருக்காங்க. not operationல வந்து எப்படி வந்து 0 னா 1 எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதுல போட்டுருக்காங்க. இப்ப A, B and C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து NAND ஆபரேட்டர். இப்ப நம்ம பார்த்தது வந்து ஃபண்டமெண்டல் ஆபரேட்டர்ஸ்ல and or not and or not, these are the fundamental operator. இது வந்து fundamental operator. ஓகேவா? these are the fundamental operator. இன்னும் வெறும் 5 ஸ்டூடெண்ட் தான் இருக்கீங்க. கடமைக்கு அட்டெண்டன்ஸ்க்காக வருதா? So okay. See, NAND operator means NAND operator அப்படின்னா இதை நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். NAND வந்து not plus and, not plus and. So first do the and operation. And operation நம்ம எப்படி பண்ணுவோம்? Actually and operation நான் பண்றேன் பாரு. A B okay. Y is equal to A and B. A and B போட்டோம்னா என்ன வரும்? 0 0 0 1 1 0 1 1. And operation என்ன சொன்னோம் அப்படின்னா when your both inputs are, all the inputs are true, answer will be true. Otherwise answer will be false ன்னு சொல்லியிருக்கோம் and operationல. இங்க not சேர்ந்து வந்திருக்கு. அப்பனா என்ன பண்ணணும்னா இந்த வந்த ஆன்சரை இன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இன்வெர்ட் பண்ணோம்னா this is the NAND operator. அப்ப y is equal to A and B the whole bar. A and D நாட்னா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஓவர் பார் கொடுப்போம். A and B the whole bar. அப்ப what will be the inverter result? 1 1 1 0. Okay. This is the NAND operator. So see the result வந்துருச்சு பாருங்க. and operator மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா நாட் ஆயிரும். NAND not plus and NAND அப்படின்னு சொல்லிட்டு வரும். See, the NAND operator is a combinations of not and AND. NAND is generated by inverting the output of AND operation. AND operation ஓட answers invert பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் NAND operators. ஓகேவா? இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் கேட்னு சொல்லுவாங்க. இந்த NAND and NOR, NANDும் NORும் இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல், இது வந்து யூனிவர்சல் கேட்னு சொல்லுவாங்க. and or not இருக்குல்ல, and fundamental gates, and or not இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். ஃபண்டமெண்டல் கேட்ஸ், இது வந்து ஃபண்டமெண்டல் கேட்ஸ். இப்போ இன்னொன்னு டிரைவ்டு கேட்ஸ்னு ஒன்று இருக்கு. டிரைவ்டு கேட்ஸ்னா என்னென்ன வரும்னா எக்ஸ்ஆர் எக்ஸ்நார் இதெல்லாம் வந்து டிரைவ்டு கேட்ஸ். ஓகேவா? 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்கப்பா.
நோட் பண்ணிக்கங்க நோட்ல. சோ சேம் நார் ஆபரேஷனும் அதேதான். இத வந்து எப்படி பிரிச்சுக்கிறேன்னா நாட் பிளஸ் ஆர். அப்ப ஆர் ஆபரேஷன் பண்ணி வர ட்ரூத் டேபிள நெகேஷன் பண்ணா போதும். சோ ஆர் ஆபரேஷன் நான் எடுக்கிறேன் பாருங்க. ஈக்குவேஷன் இங்க தப்பா இருக்கு. ஆர் ஆபரேஷன்னா பிளஸ் போடணும். ஓகேவா? தப்பா இருக்கு புக்ல. A B 0 0 0 1 1 0 1 1. இப்ப R தான் நம்ம பண்ண போறோம். R பண்ணோம்னா எனி ஒன் இன்புட் ட்ரூனாலும் நம்ம ஆன்சர் ட்ரூ போட்டுட்டு ரெண்டு ஃபால்ஸா இருக்கும். இப்ப ஃபால்ஸ் போட்டுடலாம். இது ஆர் ஆபரேஷன். இப்ப இத வந்து இன்வெர்ட் பண்ணுங்க. இப்ப ஈக்குவேஷன் எப்படி வரும்? y is equal to a plus b the whole bar அப்படின்னு போட்டோம்னா 1 0 0 0. So this is the answer. So find out this table. Table பாருங்க கரெக்டா வந்திருக்கு பாருங்க. வந்துருச்சா? நார் ஆபரேஷனோட டேபிள் இதுதான். சோ அப்ப இதோட டெஃபினேஷன் பாரு எப்படி சொல்றாங்கன்னு. இதோட டெஃபினேஷன் பாருங்க. NOR operation is a combinations of NOT and ARR. NOR operation generated by inverting the output OR operator. So OR operator வந்து invert பண்ணோம்னா you will get the NOR operations. Algebraic expression இதோட expression என்னது? NOR ஓடது y is equal to a plus b the whole bar. தப்பா கொடுத்திருக்காங்க டாட் பிளஸ் வரணும் இங்க. ஓகே. இப்ப NOR ஆபரேஷன் கேட்டாங்கன்னா இதோட டெஃபினேஷன் இருக்கு, ஈக்குவேஷன் இருக்கு, ட்ரூத் டேபிள் நம்ம போட்டுட்டோம். டயக்ராம் மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்கு. டயக்ராம் ஒன்லி த பெண்டிங். இப்ப லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ் தான் டயக்ராம் அப்படிங்கிறது. டயக்ராமேட்டிக்கா எப்படி ரெப்ரசென்ட் பண்றோமோ அதுதான் கேட்னு சொல்லுவோம். இப்ப அண்ட் ஆறு ஆபரேட்டர்ஸ் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ட்ரூத் டேபிள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் கேட்ஸ்ல நம்ம என்னென்ன சொன்னோம்? அண்டு ஆறு நாட். இதுதான் ஃபண்டமெண்டல் கேட்ஸ். இதோட சிம்பிள் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா அண்டுக்கு வந்து இப்படி போட்டு டி சிம்பிள் மாதிரி போடணும். டி சிம்பிள் மாதிரி போட்டு இது போடணும். இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. சியோட ஆன்சர் என்ன வரும் அண்டுக்கு? ஏ டாட் பி. ஏ டாட் பி. இதுதான் சிம்பிள். புரியுதாப்பா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர்க்கு வந்து எப்படி போடணும்னா இப்படி போட்டு ஒரு கர்வ் போட்டு கர்வ் போடணும். இங்க பாரு நல்லா மறுபடியும் போடுறேன். இப்படி போட்டு ஒரு கர்வ் இப்படி போட்டு நல்லா இது டச் ஆயிருக்கணும். இதோட கேட்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஒரு கர்வ் போட்டிருக்கணும். நம்ம ஃப்ளவருக்குலாம் வரையும் போது இப்படி போடுவோம்ல அது மாதிரி போடணும். இப்படி போடணும். ஏய் தள்ளி போ அங்கிட்டு. சரி நான் வரேன், அம்மா வரேன். இந்த இரு வரேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து ஆர் ஆபரேஷன் ஏ ஆர் பி. y is equal to ARB இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும். ரெண்டு இன்புட் வருது. ஆர் ஆபரேட்டர் கேட்டுக்குள்ள பாஸ் பண்ணும்போது நமக்கு மாறிடுது. ஓகேவா? புரியுது ஆர் ஆபரேஷன் எப்படி போடுறேன்னு? ஆர் ஆபரேஷன் இந்த சிம்பிள் C is equal to A R B. ஓகே. நாட்டுக்கு வந்து எப்படின்னா ட்ரையாங்கிள் சிம்பிள். ஒரே ஒரு இன்புட் தான். அதுல நம்ம ட்ரையாங்கிள் போட்டு அந்த கார்னர்ல இந்த மாதிரி சர்க்கிள் போடணும். இப்ப ஏ கொடுத்தீங்கன்னா y is equal to A bar ஆயிடும். ஓகேவா? நல்லா கவனி. இதுக்கு ஒரே ஒரு இன்புட் தான். ஒரே இன்புட் ட்ரையாங்கிள் போட்டு இப்படி சர்க்கிள் போட்டு இப்படி நீட்டிடுங்க. இது வந்து ஏ. நமக்கு ஆன்சர் வரும்போது ஏ பார்ல நமக்கு வரும். ஓகேவா? இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ அதோட கேட்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. வந்து சேம் டெஃபினேஷன்ஸ் எழுதிட்டு டயக்ராம் பின் டயக்ராம் மட்டும் நீங்க இதுல இருந்து எடுத்துக்கிட்டா போதும். இதுல ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க. அண்டு ஆறு நாட்டு இது எல்லாமே ஃபண்டமெண்டல் கேட்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இங்க புக்லயும் காமிக்கிறேன். ஓகேவா? அதர் கேட்ஸ் வந்து நாண்டு நாரு எக்ஸ்ஆரு எக்ஸ்நாரு இது எல்லாமே டிரைவ்டு கேட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. காமனா டிரைவ்டு கேட்ஸ்ல 4 கேட்ஸ் நாண்டு நாரு எக்ஸ்ஆரு எக்ஸ்நாரு. இதுல இந்த நாண்டு நாரும் இருக்கு பாத்தீங்களா?
இந்த NAND நார் இது மட்டும் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா யுனிவர்சல் கேட். புரியுதா? இப்ப என்ன அண்டு ஆறு நாட்டு இது மூணும் ஃபண்டமெண்டல். இது போக NAND நார் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் யுனிவர்சல். XR XNOR அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இந்த 4 சேர்த்து derived gate. ஓகேவா? இதுதான் நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ல கேக்குறது இந்த பேராகிராஃப்லன்னு கேட்டா. தென் வாட் இஸ் லாஜிக் கேட்னு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா எப்படி வந்து எழுதுவீங்க? the gate is the basic electronic circuit போர்டுல நமக்கு வந்து கேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து AND கேட் யூஸ் பண்ணுங்க, இதுல OR கேட் யூஸ் பண்ணுங்க, நம்ம இந்த பின் தான் யூஸ் பண்ண போறோம். the gate is a basic electronic circuit which operate one or more signals and produce the only one output. நீ எப்ப வேணா நீ இன்புட் கொடுத்துக்க, ஒரு அவுட்புட் தான் நமக்கு வருது. நம்ம வீட்லயே வந்து கரண்ட்டுக்கு வந்து வயர்ஸ் வந்து எவ்வளவோ கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நமக்கு அவுட்புட் என்ன? நமக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் நமக்கு வரும். ஓகே, புரியுது அந்த பேராகிராஃப் புரியுதுல்ல? எஸ் மிஸ். இது டவுட் எதுவும் இல்ல. டயக்ராம் மட்டும் பாத்துக்கங்க, அவ்வளவுதான். மத்தபடி டெஃபினேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். நீங்க சேமே எழுதிக்கலாம். ஓகேவா? ட்ரூத் என்னென்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? டெஃபினேஷன், ஈக்குவேஷன், ட்ரூத் டேபிள் அண்ட் தென் ட்ரூத் டேபிளுக்கு அப்புறம் என்ன எழுதணும்? டயக்ராம். அண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, நாட் கேட்டுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள். ஓகேவா? இதோட இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து யூனிவர்சல் கேட். NAND and NOR. NAND and NOR நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். NAND and NOR என்னன்னு சொன்னோம்? நாட் பிளஸ் ஆறுன்னு சொன்னோம். நாருக்கு வந்து நாட் பிளஸ் ஆறுன்னு சொன்னோம். ஓகே, NANDக்கு வந்து நாட் பிளஸ் அண்டு, நாருக்கு வந்து நாட் பிளஸ் ஆறுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கு வந்து சிம்பிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு பாரு. நான் இங்க எழுதிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்ப NANDக்கு நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஓகே, so see, இப்ப NAND கேட்டுக்கு நான் பண்றேன் பாருங்க. NANDனா என்னன்னு சொல்லியிருக்கோம்? நாட் பிளஸ் அண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஒரு அண்டை வந்து நாட் பண்றதுக்கு பேர் தான் NAND கேட். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா 2 இன்புட் எடுக்கிறேன். 2 இன்புட் எடுத்து அண்டு பண்றேன். அண்டு பண்ணி அதை மறுபடியும் நாட் பண்ணா we will get NAND. அப்படிதானே? ஏயும் பியும் எடுக்கிறோம். இது ரெண்டையும் அண்டு பண்றோம். அண்டு பண்ணிட்டு அதை ஓவர் பார் நாட் பண்ணோம்னா இப்படி வரும் ஈக்குவேஷன். இது வந்து NAND கேட். அப்படிதானப்பா ட்ரூத் டேபிள் எழுதணும். ட்ரூத் டேபிள்ல நம்ம என்ன பண்ணோம்? ஏ பி எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ அண்ட் பி போட்டோம். 0 0 0 1 1 0 1 1. எந்த இன்புட் எப்ப சேமா இருக்கோ அப்ப மட்டும்தான் நம்ம 1 போடணும், அதர்வைஸ் 0 போட்டுறணும். இங்க வந்து y is equal to a and b the whole bar தான். நம்ம நாட் பண்ணிட்டோம்னா, நெகேஷன் இன்வெர்டர் பண்ணிட்டோம்னா we will get NAND ன்னு சொன்னோம். அப்போ 1 1 1 0ன்னு கிடைக்குது. இப்ப இதே மாதிரி நாருக்கு எழுதுறேன் பாருங்க. சொல்லுப்பா. மிஸ், சொல்லு. 2 இன்புட் ஒண்ணா இருக்கு, 1 பண்ணனும் நீங்களே மிஸ். அண்ட் கேட்ல 0 0 எப்ப ஒண்ணா ரெண்டுமே இருக்கு. சேமா இருக்கோ அப்பதான் நமக்கு சேம். அண்ட் 0 கேட்ல 0 ஒண்ணா இருக்கு. அண்டுல வந்து எப்ப 2 இன்புட்மே ஒண்ணா இருக்கோ அப்ப மட்டும்தான் 1, அதர்வைஸ் 0ன்னு சொல்லிட்டோம். NAND வந்து இதோட இன்வெர்ட். சொல்லு. ஃபர்ஸ்ட்ல 0 0 ஈக்குவலா தான் மிஸ் இருக்கு, 1 போடலாம்ல மிஸ்? ஐயோ, நான் ஈக்குவல் இல்லப்பா, ரெண்டும் ட்ரூ. ரெண்டுமே எதுல ட்ரூன்னு வருதோ, ஆல் இன்புட்ஸ் ஆர் ட்ரூ, ஒன்லி ஆன்சர் வில் பி ட்ரூ, அதர்வைஸ் ஆன்சர் வில் பி ஃபால்ஸ். ஓகே, ஓகேவா? கன்ஃபியூஷன்ஸ் இல்ல? ஓகே, இப்ப நார் கேட்ல ஏ பி எடுத்துக்கிறேன். ஆர் கேட் வந்து இப்படி போடுவோம். ஓகேவா? இப்ப நமக்கு ஆர் வந்து a பிளஸ் பி கிடைச்சிருச்சு. இத வந்து நாட் போட்டீங்கன்னா y is equal to a plus b the whole bar கிடைக்கும்.
இதோட நார் கேட்டோட ட்ரூத் டேபிள் இங்க வந்து A B 0 0 0 1 1 0 1 1 ஓகேவா ARB ARB ல எனி ஒன் இன்புட் ட்ரூவா இருந்தாலும் நம்ம ட்ரூ போட்டுடலாம் அதர்வைஸ் ஃபால்ஸ் ஓகே y is equal to a plus b the whole bar நாட் இன்வெர்ட் பண்ணுங்க அப்படியே இன்வெர்ட் பண்ணீங்கன்னா இப்படி கிடைக்கும் ஸோ இந்த இது வந்து இந்த டயக்ராமை இன்னுமே ஷார்ட்டா போடலாம் எப்படின்னா சிம்பிளா நான் போடுறேன் பாருங்க இப்படி டி போட்டு இந்த இடத்துலயே சர்க்கிள் போட்டீங்கனாலும் நேண்டு தான் இவ்வளவு தனியா அந்த ட்ரையாங்கிள் போடுறதுக்கு பதிலா இப்படி போட்டாலும் நேண்டு தான் இப்படியும் போட்டுக்கலாம் இதுவும் ட்ரூ தான் கரெக்ட் தான் y is equal to இது வந்து டைரக்டா நம்ம போடுறது a அண்டு தானே a அண்டு a and b the whole bar ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம ஷார்ட்டா எழுதலாம் ஷார்ட்டானா எப்படின்னா இதோட கார்னர்ல ஒரு முட்டை போட்டீங்கன்னா இது வந்து ஷார்ட் a b y is equal to a plus b the whole bar ஓகேவா இது வந்து ஷார்ட் வே இந்த ரெண்டு டயக்ராமுமே நீங்க வந்து NAND அண்ட் NOR கேட் எழுதும் போது ரெண்டு டயக்ராமுமே போடணும் இந்த ட்ரூத் டேபிள் போடணும் ஈக்குவேஷன் எழுதணும் டெஃபினேஷன் எழுதணும் ஓகேவா ஆர் யூ கிளியர் அபவுட் திஸ் எனி டவுட்ஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது டவுட் இருக்காப்பா சே எஸ் ஆர் நோ எதுவும் டவுட் No இல்ல doubt, miss. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இன்னும் 1 minute தான் இருக்கு ஸோ எப்படினாலும் டைம் பத்தாது இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கு அதோட செகண்ட் லெசன் ஃபினிஷ் ஆயிடும் நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிடுவேன் தேங்க்யூப்பா